30 ரூபா ஒரு கிலோவுக்கு 30 ரூபா அரிசி விலை உயர்ந்து போச்சு. இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தது. பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 40 ரூபா, திமுக ஆட்சியில் 75 ரூபா, 35 ரூபா அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 45 ரூபா, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 1 கிலோ திமுக ஆட்சியில் 55. கடலெண்ணெய் 1 லிட்டர் 130 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு 200 ரூபாய்க்கு விற்கிது. நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 500 ரூபா. தூரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, இன்னைக்கு 120. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்தா இது பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் ஏழைகள் நிறைந்த மாவட்டம். அன்றாடு உழைத்தால் தான் அவங்க வீட்டில் அடுப்பெரியும். வீட்டு அடித்தட்டு மக்களுடைய கஷ்டத்தை இந்த அரசாங்கம் புரிஞ்சுதா? தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? உணவுப் பொருள் விலை இன்னும் முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற பொழுது ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, இதையெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதியம் என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலை கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயரை தடுத்தோம். இது அதிமுக சாதனை. ஏன்னா நான் உங்களோட வாழ்ந்தவன், கிராமத்திலிருந்து வாழ்ந்தவன், இன்றைக்கு விவசாயி தொழிலோடு வாழ்ந்தவன். என்ன கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் என்பது அனுபவமாக அனுபவித்தேன். ஆக ஏழைகள் படுகின்ற கஷ்டம் ஒருவருக்கு தெரிஞ்சாதான் அதை நிவர்த்தி செய்யப்படும். எனக்கு தெரிந்தது எங்களுடைய ஆட்சியில சரி செஞ்சோம். அதே போல ரேஷன் கடை, நீங்க ரேஷன் கடையில் போடுகின்ற அரிசி பல பேர் அதை சமைக்க முடியல, தரமான அரிசி இல்லை என்று என்னிடத்தில் புகார் வந்துட்டு இருந்தது. இனி அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ரேஷன் கடையில் போடுகின்ற அரிசி நீங்க போய் மளிகை கடையில் வாங்குறீங்க பாரு, அதே போல தரமான அரிசி வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே இல்லை. ஏழைகளுக்கு அற்புதமான தரமான நல்ல அரிசி ரேஷன் கடையில் விலை இல்லாம வழங்கப்படும். ஏன்னா ஆந்திராவில் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க அரிசி ஆலை அதிபர்களை அழைத்து இப்படி நம்முடைய அரிசி இப்படி இருக்குது, இன்னைக்கு ஆந்திராவில் இப்படிப்பட்ட அருமையான அரிசி இருக்குது, என்ன செய்யலாம்னு சொன்ன அது நவீன அரிசி ஆலையில் இதை முறையாக பயன்படுத்தி அற்புதமான அரிசியை நம்முடைய மக்களுக்கு வழங்கலாம் என்று என்னிடத்தில் தெரிவித்தார்கள். அதன்படி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வளர்கின்ற பொழுது நம்முடைய ஏழை மக்களுக்கு தரமான அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். அதோட இப்ப அரிசி தான் விலையில்லாம கொடுக்கிறோம். நீ அதிமுக ஆட்சிக்கு உடனே பருப்பு விலையில்லாம கொடுக்கப்படும், சமையல் எண்ணெய் விலையில்லாம கொடுக்கப்படும். அதே போல தண்ணி விடு, இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் கிராமம் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமித்தோம். இன்னைக்கு மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டது. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸ்டாலினுக்கு அது பொறுக்க முடியல, அதிமுகவுக்கு செல்வாக்கு வந்துடும் சொல்லி அந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணிட்டார். ஆக ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது கூட, சிகிச்சை அளிப்பது கூட இந்த முதலமைச்சருக்கு பொறுக்க முடியலன்னா இவரெல்லாம் மனிதாபிமானம் உள்ள மனிதரா? சிந்திச்சு பாருங்க. இதுல என்ன அரசியல் வேண்டியது இருக்குது? ஒரு அரசாங்கம் நல்ல திட்டத்தை கொண்டு வரும்போது அடுத்த அரசாங்கம் வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து செயல்படுறதா அந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனா திமுக ஆட்சிக்கு அப்படி இல்லை. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கடுகளவு கிடையாது. அப்படி மனசாட்சி உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தா நாம் கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணுவாரா? இன்னைக்கு அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். மீண்டும் அம்மா மினி கிளினிக் தமிழகத்திலே கொண்டு வரப்படும். அதோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அப்படி ஏழை மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும். நானும் அரசாங்க பள்ளியில் படித்தேன். ஆக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் விவசாயி தொழிலாளி, ஏழை
தொழிலாளி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமேற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த இடஒதுக்கீட்டில் 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்குது. 3000 பேர் அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இது அதிமுக சாதனை. அது மட்டும் இல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள். அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிக்கு இனிமேல் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த தேவையில்லை, அரசாங்கமே செலுத்தும். ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கிற மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையா கொண்டாட முடியுதா? கொரோனா காலம் 11 மாசம் ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் முதற்கட்டம் கொடுத்தோம். பொங்கல் வந்து தைப்பொங்கல் எல்லா குடும்ப அட்டைக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் கொடுத்தோம். அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாதுங்க. ஒரு வருஷம் ஜிஎஸ்டி கிடையாது, கலால் வரி கிடையாது, டாஸ்மாக் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது. இப்படி ₹1 வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.